நான் ஸ்ரீரங்கம் ஏஎஸ் மௌலி. இந்த வீடியோவில் ஒரு சிவன் கோயிலை பற்றி பார்க்கலாம். ராக்ஷாண்டா திருமலை. இந்த ராக்ஷாண்டா திருமலைங்கிறது திருச்சியிலேருந்து வயலூர் போகிற ரோட்டில் சோமரசம்பேட்டையிலேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. இந்த ராக்ஷாண்டா திருமலை ஒரு 30 அடி உயர ஒரு குன்று. இந்த குன்றில் இருக்கிற விராச்சிலை சிவன், அந்த கோயிலை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இந்த கோயில் ராக்ஷாண்டார் கோவில் திருமலை அப்படிங்கிற ஊரில் இருக்குது. திருச்சியிலேருந்து வயலூர் போகிற ரோட்டில் சோமரசம்பேட்டையிலேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டரில் இருக்குது. இந்த கோயில் பல புராண கதைகளை கொண்டிருக்கு. இந்த கோயில் அமைந்திருக்கும் இடம் இந்த பாறை சிலா பாறை அப்படின்னு சொல்கிறாங்க. இது பூமியிலேருந்து 30 அடி உயரத்தில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த குளம் ஒரு புனிதத்தன்மை வாய்ந்த குளம் அப்படிங்கிறாங்க. இங்கே இந்த சிவனை சேவிச்சுட்டு இந்த குளத்தை பார்த்துட்டு சேவிச்சாலே அவங்களுக்கு இருக்கிற நோய், கடன் பிரச்சனையெல்லாம் தீரும் அப்படின்னு இங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. சிவனுக்கு ரிஷபம் வாகனமாக இருக்கிறத பார்த்துட்டு கருடன் என்ன பண்ணுறாரு, நாராயணனுக்கும் நாம் வாகனமாக இருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ அவரோட விருப்பத்தை நாராயணன்ட்ட சொல்லும் போது பக்கத்தில் இருக்கிற லக்ஷ்மி என்ன சொல்கிறாங்க, நீ சாதாரணமாக வாகனமாக வந்தால் ஒன்றும் பெரிய இம்பேக்ட் இருக்காது, ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு அப்புறம் நீ வாகனமாக இருந்துக்கோ அப்படிங்கிறாங்க. அப்போ நாரதர்கிட்ட போய் இவர் கேட்குறாரு, ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறாங்க. என்ன நான் செய்கிறது அப்படிங்கிறாரு. அப்போ பூமியில் இந்த மாதிரி ஒரு பாறை இருக்குது. அந்த பாறையில் போய் அது சிலா பாறை. அந்த பாறையில் கொஞ்சம் கொஞ்சம் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நீ நாராயணனை வணங்கி வந்தால் உனக்கு அந்த சிறப்புத்தன்மை கிடைக்கும் அப்படிங்கிறாரு. உடனே அந்த கருடனும் என்ன பண்ணுறாரு, இங்கே பூமிக்கு இந்த பாறையில் உட்காந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் இந்த பாறையை உடச்சி சாப்பிட்டுட்டு நாராயணனை வேண்டி தவம் இருக்கார். அவரோட என்னன்னா தான் அந்த சிவனுக்கு ரிஷபம் வெள்ளை கலரில் இருக்கிற மாதிரி நாமளும் வெள்ளை கலரில் மாறணும் அப்படின்ட்டு. ஆனால் ரொம்ப நாளாக சாப்பிட்டு இந்த பாறையினால் கருடனோட வெயிட்டு தான் கூட ஆகுது, ஒழிய நிறம் வெள்ளை ஆகலை. உடனே திருப்பி வருத்தப்படுறாரு. நாரதரை வேண்டி நாரதர்கிட்ட கேட்குறாரு. நாரதர் சொல்கிறாரு, நீ நாராயணனையே நம்பி இந்த தவத்தை பண்ணிகிட்ருக்க. இந்த மலை சிவனுக்குரியது, சிவனையும் நீ சேவி அப்படிங்கிறாரு. அதனால் அவர் சிவனை வணங்கி நிற்கும் போது சிவன் அந்த கருடனுக்கு காட்சி தந்து ஒரு நாராயண காயத்ரி மந்திரத்தை சொல்கிறாரு. இதை ஓதிட்டு நீ தவம் இரு, உனக்கு வெண்மை கிடைக்கும் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி அதை ஓதி தவம் பண்ணும் போது அந்த கருடனுக்கு அந்த வெண்மை கிடச்சிருது. அதாவது கருடனோட கழுத்தில் வெள்ளை கலரில் இருக்கும், நீங்கள் பார்த்துருக்கலாம். அதை தான் சொல்கிறாங்க. இந்த மரம் துவார பாலகர்கள் அப்படிங்கிறாங்க. ஜெய விஜயர் இன்னும் 2 துவார பாலகர்கள் பிரம்மனோட சாபத்தினால் பூமிக்கு வந்துடுறாங்க. அந்த சாபத்தை போக்க சிவனை நோக்கி தவம் இருக்கும் போது இந்த சிலாப்பாறையில் தான் தவம் இருக்காங்க. சிவன் அவங்களோட பாவத்தை போக்கி வைகுண்டத்துக்கு போகிறதுக்கு அருள் புரிகிறப்ப அவங்க இந்த 2 அரச மரத்தையும் இங்கே வச்சுட்டு போகிறாங்க. அதனால் இந்த 2 அரச மரமும் இந்த சிவன் கோவிலுக்கான துவார பாலகர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 அரச மரத்தையும் வேண்டிட்டு இதுக்கு இடையில் போனோன்னா போய் சிவனை சேவிச்சோன்னா வைகுண்டத்துக்கு போன பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னும் இங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. அந்த கருடனால் உண்டாக்கப்பட்ட குளம்தான் இது.
இந்த குளத்தில் இருக்கும் தவளைகளுக்கு மருத்துவ சக்தி உண்டோனும், அந்த மருத்துவ சக்தினால தான் இந்த குளத்துக்கு நோய்களை தீர்க்கும் தன்மை வந்ததுன்னு சொல்கிறாங்க. இதுதான் அந்த அரச மரம், 2 அரச மரம். எதிரே தெரிவது இந்த கோவிலுக்கான தேர். இந்த சிலாப்பாறை வந்து இந்த கருடன் உடச்சி சாப்பிட்டாரு. அவரோட வெயிட்டு ஏறிடுது. அதுக்கப்புறம் சிவனோட அருள்னால் அந்த வெயிட்டு இறங்கிடுது. இந்த சிலாப்பாறையில் தான் கல்கருடன் செஞ்சுருக்காங்க. அதனால தான் அந்த கல்கருடனை ஏழை பண்ணி தூக்கிட்டு வரும்போது வெயிட்டு அதிகமாகவும், திருப்பி உள்ளே கொண்டு போகும்போது வெயிட்டு குறைஞ்சிருதுன்னு சொல்கிறாங்க. அந்த கருடனுக்கு ஏற்பட்ட அதே நிகழ்வு தான் அந்த கல்கருடனுக்கும் ஏற்படுகிறது அப்படின்னு ஒரு ஐதீகம். அந்த கல்கருடனை செஞ்ச பாறை தான் இந்த சிலாப்பாறை. அந்த சிலாப்பாறைக்கு அந்த சக்தி உண்டு. முதல்ல எடை கூடவும், அப்புறம் டைம் ஆக ஆக எடை குறையவும் ஆகக்கூடிய சக்தி இந்த சிலாப்பாறைக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க இப்போ இந்த சிவன் கோவிலுக்குள்ளே போய் பார்க்கலாம். முன்பக்கம் 2 நந்தி சிலைகள் இருக்குது. கீழே 1, மேலே 1. பிரதோஷ காலத்தில் இந்த கீழே இருக்கிற நந்திக்கு அபிஷேகம் செஞ்சு பிரதோஷ வழிபாடு நடத்துகிறாங்க. அந்த கல் கருடன் வந்து நாச்சியார் கோவில் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த நாச்சியார் கோயில் கல் கருட சேவையை பார்க்குறது பெரும் புண்ணியம் அப்படின்ட்டு அந்த கல் கருட சேவை அன்னைக்கு நிறைய பக்தர்கள் அங்கே போய் கல்கருடனை சேவிப்பாங்க. அந்த கல்கருடன் ஆன பாறை இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சிவன் கோவிலின் பிரகாரம். எல்லா சிவன் கோயிலையும் இருக்கிற மாதிரி தட்சிணாமூர்த்தி இருக்கார். தெற்கு பக்க மூலையில் கணபதி இருக்கார், கன்னிமூல கணபதி. அதற்கு அருகில் முருகன் வள்ளி தெய்வானையோடு இருக்கார். கோயில் பின்புறம் பிக்ஷாடனர் சிலை இருக்குது. கோபுரங்கள், மரங்கள் வளர்ந்து காட்சியளிக்கிறது. இதை யாராவது சிவனடியார்கள் வந்து சரி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். உழவார பணி செய்து இந்த கோவிலை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தலாம். இந்த கோபுரத்து மேலே, விமானத்து மேலே இருக்கிற மரங்கள்லாம் அகற்ற வேண்டியது முக்கிய தேவையாக இருக்குது. இது கிராமத்தில் இருக்கிற கோயில்னால் அவ்வளவா பக்தர்கள் கூட்டம் வர்றதில்ல. திருவிழா காலங்களில் நல்ல கும்பல் வருது அப்படின்னு இங்கே இருக்கிற குருக்களும் வேலையாட்களும் சொல்கிறாங்க. இது வந்து முருகர் சன்னதி. பக்கத்தில் இருக்கிறது லக்ஷ்மி. இந்த பக்கம் வந்தால் சண்டிகேஸ்வரர், விஷ்ணு, துர்க்கை இவங்களுக்கெல்லாம் சிலை இருக்குது. பிரம்மாவுக்கு கூட சிலை இருக்குது. இது கோவிலின் உட்புறம். அழகாக கீழே கிரானைட் போட்டு நீட்டாக இருக்குது கோவில். இடது பக்கம் அம்மன் கோவில் இருக்குது. எதிரே நவகிரகங்கள், சனி பகவான்,
தனது மனைவியுடன் இருக்கும் சிலருக்கு அதுக்கு பக்கத்தில் காலபைரவர் சிலை. முன்பக்கம் சந்திரன் சூரியன் ஆகிய இருவருக்கும் சின்ன கோயில் இருக்குது. இது பைரவர் கோவில். கோவிலின் வெளிப்புறம் அழகான சிறிய கிராமம். ஒரு 100-150 வீடு தான் இருக்கும். இந்த கோயிலுக்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் எல்லாரும் சென்று இந்த சிவனை வணங்கி அவரது அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். விராச்சிலை சிவன் கோவில், ராட்சாண்டார் திருமலை என்ற இடத்தில் இருக்கிறது. நன்றி. இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் நாம் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.